திருமலையில எல்லாமே வியாபார நோக்கு. ஒரு பக்தன் கோவிலுக்கு போகும்போது எதுக்குங்க பணம் எடுத்துன்னு போகணும்? 2 கையும் கூப்பி பெருமானை சேவிக்கிறது என்ன சொல்றோம் தெரியுமா? 2 கையில எனக்கு கையில ஒண்ணும் இல்லை ஐயா பெருமானே, நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சேவிக்கணும். பெருமானுடைய திருவடியை பார்த்து சேவிக்க வேண்டும். அப்ப கை பூரா பணம், கை பூரா நகை எல்லாத்தையும் போட்டு பெருமாளுக்கு முன்னாடி போயிட்டு அகம்பாவத்துல நிக்கிறதுக்கு பேர் கோவில் கிடையாது. அதை வளர்க்கறது திருமலை. சாமி என்ன சொல்றாரு தெரியுதா? நீங்க சாமி கிட்ட இருந்தா போறீங்க, சாமி கிட்ட சாமி எனக்கு எல்லாம் கொடு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இனி எனக்கு எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லி வேண்ட தாண்டா போறீங்க. அங்க போய் காசு கொடுத்து ஏன்டா ஊழல் பண்றீங்க, காசு கொடுத்து ஏன்டா வாங்குறீங்க? கரெக்டானு சொல்றாரு. லட்டுவை பிரசாதம் என்று கொடுப்பதே நம்பர் 1 தப்பு. அதைத்தான் சொன்னார்ல, லட்டு பிரசாதமே இல்லையாங்க. அதாவது இலவசமா கொடுக்கணும். அதாவது பிரசாதம் நீ கொடுத்தீங்கன்னா அது இலவசம் தான். இப்போ நம்ம கோயிலில் அங்கங்கே போய் உண்டை கட்டி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்கள்ல, கோயிலில் போனால் அப்போ புளியோதரை கொடுப்பாங்க. நீங்கள் கூட பார்த்துப்பீங்களா பாய்ஸ் படத்தில் செந்தில் நாலேஜ் சொல்லுவாப்பில்ல, எழுதி வச்சுருப்பார். சனிக்கிழமை இந்த கோயிலில் புளியோதரை கிடைக்கும், வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் எது கிடைக்கும், சுண்டல் கிடைக்கும். அது மாதிரி ஒரு டேட்டா பேஸ் போட்டிருப்பாங்க. அது மாதிரி கொடுக்குறது ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க வாங்கி. இல்லாதவங்களாம் சாப்பிட்டு போவாங்க. அதுதான் கோயிலில் இருக்கிறது. ஆனால் இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் காசு கொடுத்து சாமியை கரப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம சாமி சொல்கிறாப்ல. சந்திரபாபு நாயுடு அவருக்கு கோவிலுடைய புனிதத்தன்மையை பேசுறதுக்கு ஒரு அருகதையும் கிடையாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. திருப்பி சொல்றேன், 2003 அங்க இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தை இடிச்ச பாவி நான் சொல்றேன், இடிச்ச கொடும்பாவி நான் சொல்றேன். கொடும்பாவியா யாரு? சந்திரபாபு நாயுடு, புது சங்கி. நான் சொன்னீங்க சங்கியா மாறின்ற காலையை மாட்டிட்டாயே அவரெல்லாம். அவர் இப்போ சங்கியா மாறிட்டார். சந்திரபாபு நாயுடுன்ற அந்த சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப மோசமான ஆளுயா. அவருக்கும் சாமிக்கு சம்மந்தம் இல்லை. அவர் கோயிலில் இருக்கிற அந்த மண்டபத்தையும் இடிச்சாராம் அவர் ஆட்சியில் அப்படின்னு சாமி கொதிக்கிறாப்புல. ஏன்னா அது 1000 கால் மண்டபத்தில் பெருமாளுக்கு உற்சவம் நடக்க வேண்டியது. அந்த 1000 கால் மண்டபத்தை நீ இடிச்சு போட்டுட்டு கேட்டாக்க இதுக்கு நிறைய பேர் முட்டு வேற, அங்க நிறைய கும்பல் வருதான், அந்த கும்பல் எல்லாம் அகாடமினேட் பண்ணணுன்றதுக்காக 1000 கால் மண்டபத்தை இடிச்சிடுவீங்களா? நாளைக்கு இன்னும் கும்பல் வந்துச்சுன்னா கோவிலே அடிச்சிடுவீங்களா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுற? கூட்டம் வருதுன்னா இடிச்சிடுவியா? அந்த மாதிரி இடிச்சவர் தான். அது எதுக்கு இடிச்சாரு, என்ன இடிச்சாருலாம் நமக்கு தெரியலங்க. அவங்க தான் சாமி சொல்றத வச்சு பேசுறோம். அப்படிலாம் நீ கோயிலுக்கு பண்ண ஆள் தான், உனக்கு கோயில் மேல என்னன்னா அக்கறை, சும்மா நான் சீனா போடாதரா அப்படின்னு நம்ம சாமிகள் கோபமா கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? சட்டப்படியான குற்றம் இது. எவ்வளவு பெரிய குற்றம் யாருக்குமே தெரியல. எங்க போனாங்க இந்த இந்துக்கள் எல்லாம்? எங்க போனார்கள்? அப்பெல்லாம் இவர்களுடைய மத உணர்வு புண்படலையா? இவர்கள் தின்ன அந்த லட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும்தான் வெளில வரணுமா? கேட்கறாருல சங்கிப்பையில உங்களை தாண்டா கேட்கறாரு. ஏண்டா இந்து காவலர்னு சொல்றீங்களாடா, அப்ப இடிச்சாராமாடா அவரு அந்த மண்டபத்தை. அப்புறம் எங்கடா போனீங்க? இப்ப லட்டுக்கு வந்துட்டீங்களா? லட்டுக்கு அப்ப அரசியல் தாண்டா பண்றீங்க. ஏன்டா சங்கிங்களே உங்களுக்கு, ஏன்னா சங்கிங்களே உங்களை பத்தி பேசினாலே நான் தடிக்கிறான். ஏன்னா மண்டையெல்லாம் சாணி வச்சிருக்கீங்க. எப்படா மனித தன்மையே இல்லாத இருக்கீங்கடா, எப்படா மனுஷனா மாறுங்கடா சங்கிகளே, மனுஷனா மாறுங்கடா சங்கிகளே. முதல்ல அந்த கோயிலோட கண்ணியத்தையும் அந்த புனிதத்தையும் காப்பாத்திட்டு லட்டை பத்தி பேசுங்கடா. டே வந்துட்டானுங்க லட்டை பேசுறதுக்கு. லட்டா மயிறு லட்டு உங்களை மயில தலையில ஒரு கொட்டு கொட்டணும்டா.